ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் உளவு வழக்கில் சிறைப்பிடிக்கப்பட்ட பிரான்ஸ் தம்பதி விடுதலை. ஈரானிய மாணவிக்கு ஈடாக பிரான்ஸ் தம்பதி விடுவிக்கப்பட்டதாக தகவல். அமெரிக்க ஈரான் இடையே எட்டப்பட்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம். ஹார்முஸ் நீரிணை திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பால் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $100க்கும் கீழ் சரிவு. பிரான்சில் உணவக வவுச்சர் விதிகளில் முக்கிய மாற்றங்கள். ஊழியர்களின் நலன் கருதி இந்த ஆண்டிற்கான புதிய சலுகைகள் அறிவிப்பு. பிரான்ஸ் ஃப்ரெஸ்னஸ் நகரமன்றத்தில் புகுந்து முகமூடி கும்பல் சூறையாடல். புதிய மேயர் பதவியேற்பிற்கு முந்தைய நாள் நடந்த வன்முறையில் €50,000 பொருட்சேதம். எரிபொருள் விலையேற்றத்தால் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள். நன்ஸ் நகரில் தொழிலாளர்கள் சாலை மறியல். கோர்சிகாவில் துறைமுகங்கள் முடக்கத்தால் முடங்கியது கப்பல் போக்குவரத்து. பிரான்ஸ் கிரனோவில் நகரில் நள்ளிரவு துப்பாக்கிச் சூடு. 27 வயது இளைஞர் பலி. போதைப்பொருள் கும்பல் மோதலா என போலீஸ் தீவிர விசாரணை. அமெரிக்க ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் வரவேற்பு. ஹார்முஸ் நீரிணை திறப்பால் சர்வதேச வர்த்தகத்தில் நிலைத்தன்மை ஏற்படும் என நம்பிக்கை. பிரான்சில் காட்டுப்பன்று என நினைத்து நண்பரை சுட்டுக் கொன்ற முதியவர். ரென்னஸ் குற்றவியல் நீதிமன்றம் 18 மாத சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஈரானில் கடந்த 3 ஆண்டுகளாக சிறை வைக்கப்பட்டிருந்த பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த செசில் கோஹலர் மற்றும் சக் பாரிஸ் ஆகிய தம்பதியினர் விடுவிக்கப்பட்டு தற்போது நாடு திரும்பிக் கொண்டிருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு ஈரானுக்கு சுற்றுலா சென்ற இந்த தம்பதியினர் பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேல் உளவுத்துறைக்காக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு ஈரான் அரசால் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் சக் பாரிஸுக்கு 17 ஆண்டுகளும் செசில் கோஹலருக்கு 20 ஆண்டுகளும் சிறை தண்டனை விதித்து ஈரான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் இவர்கள் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு டெஹ்ரானில் உள்ள பிரெஞ்சு தூதரகத்தில் வீட்டுச் சிறையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்தனர். தற்போது அவர்கள் ஈரானில் இருந்து முழுமையாக வெளியேறி பிரான்ஸ் தூதருடன் அஜர்பைஜான் நாட்டுக்கு சென்றடைந்துள்ளதாகவும் இந்த நற்செய்தி தம்பதியரின் குடும்பத்தினருக்கு பெரும் நிம்மதியை கொடுத்துள்ளதாகவும் ஜனாதிபதி மக்ரோன் நெகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கும் இடையே வெற்றிகரமாக மத்தியஸ்தம் செய்த ஓமன் நாட்டிற்கும் அவர் தனது சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார். தங்கள் பெற்றோர் பிரான்சுக்கு வருவதை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருப்பதாக அவர்களின் மகள் அன்லார் பாரிஸ் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே பிரான்சில் இஸ்ரேலுக்கு எதிராக சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காக கைது செய்யப்பட்ட ஈரானிய மாணவியான மஹ்தியே எஸ்பாண்டியாரியை விடுவிப்பதற்கு பதிலாகவே இந்த பிரான்ஸ் தம்பதியை ஈரான் அரசு விடுவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே நீண்ட நாட்களாக நிலவி வந்த போர் பதற்றம் தணிந்து இன்று அதிகாலை 14 நாட்களுக்கான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது. இந்த முக்கிய ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமைதி பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வழிவகுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உலகளாவிய எரிபொருள் வர்த்தகத்தில் மிக முக்கிய பங்காற்றும் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்படும் வாய்ப்பு உருவாகியுள்ளதால் சர்வதேச எண்ணெய் சந்தையில் விலைகள் கணிசமாக வீழ்ச்சியடைந்துள்ளன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தனது இறுதி எச்சரிக்கையை தற்காலிகமாக ஒத்திவைத்துள்ளதும் ஈரான் தரப்பும் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளதும் உலக முதலீட்டாளர்களிடையே பெரும் நிம்மதியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் நேரடி விளைவாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலைகள் 15% மேலாக சரிந்து ஒரு பீப்பாயின் விலை $100க்கு கீழ் குறைந்துள்ளது. அதேவேளை பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான நேரடி அமைதி பேச்சுவார்த்தைகள் விரைவில் தொடங்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதல்கள் முழுமையாக நிறுத்தப்பட்டால் ஹார்முஸ் நீரிணை மீண்டும் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும் என கூறப்பட்டாலும் ஆயிரக்கணக்கான சரக்கு கப்பல்கள் அந்த வழியை கடக்க காத்திருப்பதால் கப்பல் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பினால் மட்டுமே சந்தை முழுமையாக சீரடையும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் காரணமாக பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளில் எரிபொருள் விலை உடனடியாக குறைய வாய்ப்பில்லை எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்சில் சுமார் 55 லட்சம் ஊழியர்கள் பயன்படுத்தி வரும் உணவக வவுச்சர்கள் தொடர்பான விதிமுறைகளில் ஊழியர்களின் வாங்கும் திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஆண்டிற்கான பல முக்கிய மாற்றங்களை அரசாங்கம் அமல்படுத்தியுள்ளது. கடந்த காலங்களில் இந்த வவுச்சர்களை கொண்டு உணவகங்களில் சமைத்த உணவுகளை மட்டுமே வாங்க முடியும் என்ற நிலை இருந்தது.
ஆனால் தற்போதைய புதிய அறிவிப்பின்படி இந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை சூப்பர் மார்க்கெட்டுகளில் அரிசி, பருப்பு, சமையல் எண்ணெய், பாஸ்தா உள்ளிட்ட சமைக்கப்படாத அத்தியாவசிய உணவுப் பொருட்களையும் இந்த வவுச்சர்களை பயன்படுத்தி வாங்கிக் கொள்ள அதிகாரப்பூர்வமாக அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கு வழங்கும் வவுச்சர்களுக்கான வரி விலக்கு வரம்பையும் அரசு கணிசமாக உயர்த்தியுள்ளது. கடந்த ஆண்டில் 7.26 யூரோக்களாக இருந்த இந்த வரம்பு ஜனவரி 1 முதல் 7.32 யூரோக்களாக உயர்த்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஒரு வவுச்சரின் மொத்த மதிப்பு 12.20 முதல் 14.64 யூரோக்கள் வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதால் ஊழியர்கள் கூடுதல் பண பலனை பெறுவார்கள். அதேவேளை ஊழியர்கள் வார நாட்களில் உணவகங்கள், பேக்கரிகள் மற்றும் பல்பொருள் அங்காடிகளில் நாளொன்றுக்கு அதிகபட்சமாக 25 யூரோக்கள் வரை மட்டுமே இந்த வவுச்சர்களை பயன்படுத்தி செலவிட முடியும் என்ற தினசரி பயன்பாட்டு வரம்பு தொடர்ந்து நடைமுறையில் இருக்கும். இந்த ஆண்டு முழுவதும் காகித வவுச்சர்கள் பயன்பாட்டில் இருந்தாலும் அடுத்த ஆண்டு முதல் இவற்றை முழுமையாக டிஜிட்டல் கார்டுகளாக மாற்ற அரசு திட்டமிட்டுள்ளது. பிரான்சின் வால்டிமார்ன் மாவட்டத்தில் உள்ள ஃப்ரெஸ்னஸ் நகரமன்றத்தில் புதிய மேயராக கிறிஸ்டாப் கார்லியர் பதவியேற்பதற்கு முந்தைய நாள் இரவு முகமூடி அணிந்த மர்ம கும்பல் ஒன்று கட்டிடத்திற்குள் அத்துமீறி நுழைந்து பெரும் சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சுமார் 30 பேர் கொண்ட இந்த கும்பல் பட்டாசுகளை வெடித்து நகரமன்றத்தின் முன்கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்தது கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளது. இரும்பு கம்பிகளால் தாக்கியும் கற்களை வீசியும் நகரமன்றத்தின் வரவேற்பறை, அருகில் இருந்த ஒரு ஓட்டுநர் பயிற்சி பள்ளி மற்றும் கேஸ் டெபாங் வங்கியின் முகப்பு ஆகியவை கடுமையாக சேதப்படுத்தப்பட்டுள்ளன. ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் திருட்டுச் சம்பவமும் அரங்கேறியுள்ளது. இந்த வன்முறையால் சுமார் 50,000 யூரோக்கள் மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகம் மதிப்பிட்டுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை நடத்திய பிராந்திய பாதுகாப்பு பிரிவினர் அடுத்தடுத்த நாட்களில் 13 பேரை காவல்துறை காவலில் வைத்து விசாரித்தனர். இவர்களில் 14 முதல் 16 வயதுக்குட்பட்ட 10 சிறார்கள் மீது பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது, கூட்டமாக சேர்ந்து முகமூடி அணிந்து வன்முறையில் ஈடுபட்டது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் 7 சிறுவர்கள் நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் வைக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய 3 நீதித்துறை கல்வி நடவடிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. தனது மேயர் வெற்றிக்கு எதிராக இந்த வன்முறை மேற்கொள்ளப்பட்டதாக இருக்கலாம் என புதிய மேயர் கிறிஸ்டாப் கார்லியர் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் குற்றவாளிகளை விரைவாக கைது செய்த காவல்துறையினருக்கு பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் லாரண்ட் நூனஸ் தனது பாராட்டுகளை தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாடு முழுவதும் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளதால் பொதுமக்களிடையே கடும் அதிருப்தி எழுந்துள்ளது. உலகளாவிய கச்சா எண்ணெய் விலை உயர்வு மற்றும் சர்வதேச அரசியல் பதற்றங்கள் காரணமாக இந்த திடீர் விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டுள்ளது. நாட்டின் பல இடங்களில் ஒரு லிட்டர் எரிபொருளின் விலை 2 யூரோக்களை தாண்டியுள்ளதால் மீனவர்கள், வாடகை வாகன ஓட்டுநர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு தொழிலாளர்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த அபரிமித விலை ஏற்றத்தை கண்டித்து நன்ஸ் நகரத்தில் தொழிலாளர்கள் தீவிர சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே நேரத்தில் கோர்சிகா தீவில் மீனவர்கள் துறைமுகங்களை முழுமையாக முடக்கி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு கப்பல் போக்குவரத்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான பயணிகள் தவித்து வருகின்றனர். இது மட்டுமின்றி விநியோக சிக்கல்கள் மற்றும் விடுமுறை, காலப்போக்குவரத்து அதிகரிப்பு ஆகிய காரணங்களால் பிரான்ஸ் முழுவதும் உள்ள சுமார் 18% எரிபொருள் நிலையங்களில் குறைந்தபட்சம் ஒரு வகை எரிபொருளாவது கிடைக்காத தட்டுப்பாடு நிலவுகிறது. நாளுக்கு நாள் மக்களின் வாழ்க்கை செலவு அதிகரித்து அன்றாட வாழ்வு பெரும் சிரமமாக மாறியுள்ளதால் தற்போதைய சூழலை ஒரு சமூக அவசர நிலை என பலரும் விமர்சித்து வருகின்றனர். இருப்பினும் இந்த நெருக்கடியை சமாளிக்க அரசாங்கம் பொதுவான நிதி உதவிகளை இதுவரை அறிவிக்காத நிலையில் குறிப்பிட்ட சில தொழில்துறைகளுக்கு மட்டும் சிறப்பு மானிய உதவிகளை வழங்க திட்டமிட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. பிரான்சின் கிரெனோபிள் நகருக்கு தெற்கே உள்ள வில்னோ மாவட்டத்தில் நள்ளிரவு அரங்கேறிய பயங்கர துப்பாக்கிச் சூட்டில் 27 வயது இளைஞர் ஒருவர் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். மேலும் 36 வயதான மற்றொரு நபர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளார். கடந்த புதன்கிழமை அதிகாலை 1 மணியளவில் துப்பாக்கி சத்தம் கேட்ட உள்ளூர்வாசி ஒருவர் அளித்த தகவலின் பேரில் அங்கு விரைந்த காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கழுத்து பகுதியில் சுடப்பட்டு பலியான அந்த இளைஞர் மீது 9 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் பயன்படுத்தப்பட்டதற்கான உரைகள் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்த கொலை வழக்கு தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பலியான அந்த இளைஞர் சிறு வயதிலிருந்தே போதைப் பொருள் கடத்தல், ஆயுத வன்முறை, காவல்துறையினருக்கு கீழ்ப்படியாமை மற்றும் கடந்த ஆண்டில் வன்முறையில் ஈடுபட்டது உள்ளிட்ட பல குற்றச் செயல்களுக்காக ஏற்கனவே தண்டிக்கப்பட்டவர் என்பதும் அவர் மனநலக் கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்ததும் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் பின்புறமாக திரும்பி நின்றபோது 2 முறை குறிவைத்து சுடப்பட்டிருப்பதால் இது திட்டமிட்ட கொலையாக இருக்கலாம் என அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது.
இருப்பினும் முந்தைய குற்றப்பின்னணி காரணமாக அவர் கொலை செய்யப்பட்டாரா அல்லது போதைப்பொருள் விற்பனை நடைபெறும் இடத்தில் இருந்ததால் இந்த தாக்குதலுக்கு ஆளானாரா என்பது குறித்து தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த துப்பாக்கிச் சூடு நடந்த வில்னோ பகுதி போதைப்பொருள் மற்றும் ஆட்கடத்தல் கும்பல்களுக்கு இடையேயான பழிவாங்கும் நடவடிக்கைகள் அடிக்கடி நடைபெறும் ஒரு முக்கிய இடமாக அறியப்படுகிறது. கடந்த பிப்ரவரி மாதத்தில் இதே பகுதிக்கு சில 100 மீட்டர் தொலைவில் நடந்த துப்பாக்கிச் சூடு மற்றும் பெட்ரோல் குண்டுவீச்சு தாக்குதலில் 7 வயது குழந்தை ஒன்று காயமடைந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு. இன்று நடைபெற்ற பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தின் தொடக்கத்தில் உரையாற்றிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே எட்டப்பட்டுள்ள தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மிகச் சிறந்த முன்னேற்றம் என வரவேற்றுள்ளார். பிராந்திய அமைதிக்கான முக்கிய நகர்வாக கருதப்படும் இந்த ஒப்பந்தத்தை வரும் நாட்கள் மற்றும் வாரங்களில் இரு நாடுகளும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றும் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க ஈரான் சம்மதம் தெரிவித்திருப்பது சர்வதேச சந்தைகளில் நிலைத்தன்மையை ஏற்படுத்தும் என மக்ரோன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் கடல்வழி பாதுகாப்பை உறுதி செய்ய பிரான்ஸ் தலைமையில் ஐரோப்பா, ஆசியா மற்றும் பிராந்திய நாடுகளைச் சேர்ந்த சுமார் 15 நாடுகள் இணைந்து கூட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். இதேவேளை லெபனானில் நிலவும் தற்போதைய சூழல் குறித்து தனது ஆழ்ந்த கவலையையும் மக்ரோன் பதிவு செய்துள்ளார். தெற்கு லெபனானில் ஹிஸ்புல்லா அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் கடந்த சில வாரங்களாக தொடர் தாக்குதல்களை நடத்தி வருவதால் அங்கு நிலைமை மிகவும் ஆபத்தானதாக மாறியுள்ளது. எனவே லெபனானையும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் முழுமையாக இணைக்க வேண்டும் என பிரான்ஸ் தரப்பில் கடுமையாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் மத்திய கிழக்கு வட்டாரத்தில் நீடித்த அமைதியை நிலைநாட்ட ஈரானின் அணுத்திட்டம், ஏவுகணை சோதனை மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையிலான அமைதி பேச்சுவார்த்தைகள் உடனடியாக தொடங்கப்பட வேண்டும் என்றும் பிரான்ஸ் அரசு தனது நிலைப்பாட்டை திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிரான்சின் ரென்ஸ் நகருக்கு வடமேற்கே உள்ள லாங்குவட் பகுதியில் கடந்த ஆண்டு மே மாதம் வேட்டைக்கு சென்றபோது காட்டுப்பன்று என நினைத்து தவறுதலாக தனது நண்பரையே சுட்டுக் கொன்ற 77 வயது முதியவருக்கு 18 மாத சிறை தண்டனை விதித்து ரென்னஸ் குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த ஆண்டு மே மாதம் தனது 2 நண்பர்களுடன் வேட்டைக்கு சென்றிருந்த அந்த முதியவர் இருளில் காட்டுப்பன்று என தவறாக எண்ணி 65 வயதான தனது சக நண்பரை சுட்டதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இதுவரை எந்தவொரு குற்றப்பின்னணியும் இல்லாத அந்த முதியவர் செவ்வாய்க்கிழமை நடந்த நீதிமன்ற விசாரணையில் தனது குற்றத்தை முழுமையாக ஒப்புக்கொண்டார். இதனை விசாரித்த நீதிபதிகள் அவருக்கு 18 மாத சிறை தண்டனை விதித்ததோடு அவரது வேட்டை உரிமத்தை நிரந்தரமாக ரத்து செய்தும் உத்தரவிட்டனர். மேலும் அவர் 3 ஆண்டுகளுக்கு எந்தவொரு ஆயுதமும் வைத்திருக்கக்கூடாது என தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் அவரது ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. பிரெஞ்சு விதிமுறைகளின்படி சூரியன் மறைந்த பிறகு அதிகபட்சம் 1 மணி நேரம் வரை வேட்டையாட அனுமதிக்கப்படும் நிலையில் இந்த துயர சம்பவம் அனுமதிக்கப்பட்ட நேரம் முடிவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு நிகழ்ந்துள்ளது. இருட்டிற்கு பிறகு வேட்டையாடுவதில் தனக்கு சற்றும் விருப்பமில்லை என்றும் அன்றைய தினம் நண்பர்களுடன் செல்ல தயங்கியதாகவும் அந்த முதியவர் விசாரணையின் போது வேதனையுடன் தெரிவித்துள்ளார். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.